கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆ, நாம் ஆம், தேவன் நம்ம கூட ஆம், அவருடைய வார்த்தையினாலே நம்ம கூட இடைப்படுவாராக. ஆம், இந்த நாளிலும் ஆம், ஆ, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷன் சகரியான்ற ஒரு தீர்க்கதரிசி ஆம், க்கு காட் ஒரு விஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஆ, அது அதை குறித்து நம்ம பார்ப்போம். ஆம், சகரியா 4வது அதிகாரத்தில் அந்த வசனங்கள் இருக்கு. நான் அதை ஒரு வாட்டி வாசிக்கிறேன். ஆ, சகரியா 4. என்னோடே பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதின் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்குள் போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. இங்க என்ன பார்க்குறாரு சகரியா? அவர் என்ன பார்க்கிறாருன்னா, அ முழுவதும் பொன்னினால செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை அவர் பார்க்கிறார். அ அதில என்ன இருக்கு? ஒரு கிண்ணம் இருக்கு. அந்த எண்ணெயை தாங்கிக்கிற கிண்ணம் இருக்கு. அதுலேருந்து 7 அகல்கள் இருக்கு. அப்புறம் அந்த கிண்ணத்துலேருந்து அந்த 7 அகல்களுக்கு எண்ணெய் போறதுக்கு 7 குழாய்கள் இருக்கு. அ அப்புறம் ஒவ்வொரு அ அந்த அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமும், இடதுபுறமுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றார். இப்ப இந்த குத்து விளக்குக்கு அம் அ அ அம் எ 2 பக்கமும் என்ன இருக்கா? 2 ஒவ்வொரு சைடும் ஒரு ஒரு ஒலிவ மரம் இருக்கு. அந்த ஒலிவ மரத்திலிருந்து என்ன வருது? ஆ அந்த விளக்குக்கு அ எண்ணெய் கன்டினியூஸா அதுக்கு கிடைக்குது. அந்த எண்ணெயினால அந்த குத்து விளக்குல அந்த குத்து விளக்குல இருக்கிற 7 அகல்கள்லயும் அ என்ன ஆகுது? விளக்கு எரியுது. அப்படின்ற இந்த ஒரு தரிசனத்த அவர் பார்க்கிறாரு. அ இது 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 என்ன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, சகரியாக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆம் 2வது ஆலயம் படுறதுக்கு முன்னாடி. இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டு, அவங்க திரும்ப என்ன பண்றாங்க, அவங்க எருசலேமுக்கு வராங்க. வரும்போது அவங்க ஆலயம்லாம் அ அழிக்கப்பட்டு இருந்திருக்கும். அப்போ 2வது முறையா தேவன் என்ன சொல்றாரு, அ அவங்கள என்ன பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. ஆலயத்தை கட்டும்படியா அவங்கள இது பண்றாரு. சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, ம் இந்த ஒரு விஷன சகரியாக்கு காண்பிக்கிறார். ஏன்னா, இந்த குத்து விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த குத்து விளக்கெல்லாம் தேவன் அவங்களுடைய ஆலயத்தில தான் என்ன இருக்கும்? ஆ குத்து விளக்கு இருக்கும். தேவனுடைய அ ஆலயத்தில என்ன வச்சிருப்பாங்க? ஒரு குத்து விளக்க வச்சிருப்பாங்க. 7 ஆ 7 விளக்குகள் உள்ள அ அந்த குத்துவிளக்கு எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தேவனுடைய ஆலயத்தில. ஸோ, அவங்களுக்கு இந்த விஷன் ஆஃப் காட் அவங்களுக்கு காட்டுறது எதுக்குன்னா, நீங்க அந்த ஆலயத்த நீங்க கட்டுங்க, அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, அந்த விஷன காட்டுறாரு. ஆம் இதில அவரு இதுக்கு அடுத்து நம்ம வாசிப்போம். ஆ "என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்" இங்க இந்த காலகட்டத்தில 2 முக்கியமான லீடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் செருபாபேல். இவர் அந்த யூதா அந்த ராஜ்யத்துக்கு அவர் தலைவரா இருக்கிறார். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாரி வச்சுக்கோங்க. அந்த யூதர்களுக்கு அவர் அந்த நேரத்தில ஒரு ராஜா மாரி அவர் இருக்கிறார். ஆம் அதே மாரி இன்னொருத்தர் இருப்பாரு. அ பிரதான ஆசாரியர். அவர் யோசுவா. இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில அவர பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இங்க சகரியா தீர்க்கதரிசி என்ன சொல்றார், செருபாபேலுக்கு அ நான் சொல்லுகிறது என்னன்னா, ஆ ஆம் அம் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்துத் தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர்
என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை பண்ணலாம். யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆ. அப்போ என்ன சொல்றாரு? அந்த செருபாபேலுக்கு காட் வந்து மெசேஜ் குடுக்குறாரு. ஆ பலத்தினால இல்ல, பராக்கிரமத்தினால இல்ல, என்னுடைய ஆவியினால இது ஆகும். நான் என்ன பண்றேன்? இத நான் செய்து முடிப்பேன். ஆ, ஆம், செருபாவின் கைகள் என்ன பண்ணும்? இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கைகளே என்ன பண்ணும்? இதை கட்டி முடிக்கும் அப்படின்னு காட் என்ன பண்றாரு சொல்றாரு. ஸோ அவருடைய திட்டத்தை அவர் என்ன பண்ணுவார்? செருபாவேல் மூலமா அவர் என்ன பண்ணுவார்? நான் நிறைவேற்றுவேன், அந்த ஆலயத்தை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு அவருக்கு என்ன பண்றாரு? தைரியத்தை கொடுக்குறார். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினாலே இது என்ன ஆகும்? ஆகும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அடுத்து இவர் வந்து அந்த குத்து விளக்குக்கு வலதுபுறம் இடதுபுறமாக இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். ஆஹ் அதற்கு அவர் மறுபடியும் நான் அவரை நோக்கி, இந்த 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அப்போ அந்த மரத்துலேருந்து என்ன வருது? ஒரு குழாய் மூலமாக அந்த விளக்குக்கு ஆஹ், எண்ணெய் வருது. அந்த கிளைகள் என்னவென்று கேட்டேன். அப்போது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆஹ், இந்த 2 ஒலிவ மரமும் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அந்த அந்த நேரத்துல தேவன் அபிஷேகித்தவங்க, தேவனுடைய ஆவினால பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாரு? அந்த செருபாபேலும் அந்த யோசுவாவும். ஸோ அவங்கள தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகிச்சிருக்கிறார். ஸோ அவங்க மூலமா தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த காரியத்தை அவருடைய ஆவியானவர் அவங்க மூலமா கிரியை செய்து அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆ தேவன் வந்து கிரியை செய்வார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமா அவங்க அந்த அந்த பச்சையான அந்த அந்த 2 ஒலிவ மரத்துக்கு அடையாளமா அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாரி ஆ இங்க நம்ம பார்க்கிறோம். ஆ சரி. இப்போ இந்த இந்த விஷன் நம்ம பார்க்கும்போது, இதுல நெறைய வந்து ஆ காட் வந்து அம், இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்து விளக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆ, ஒலிவ மரம், ஆ, அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதே மாதிரி அந்த ஒலிவ மரத்திலிருந்து வர்ற எண்ணெய். ஸோ நம்ம இப்போ இதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ, இது வந்து வேதத்தில் வந்து எப்போவுமே ஒவ்வொரு பொருட்கள், ஒவ்வொரு அ விஷயங்கள் வந்து ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அ அத நம்ம நெறைய இடத்துல என்ன பார்க்கலாம்? ஒரு அடையாளமா நம்ம பார்க்க முடியும். ஆம் இங்க வந்து நம்ம பார்க்கும்போது, அ இந்த குத்து விளக்குகள் அப்படின்றது வந்து அ வேதத்துல அநேக இடத்துல வரும். ஆம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா, அ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? 7 குத்து விளக்குகளின் மத்தியில அவர் இருக்கிறவரா அவர் வந்து யோவானுக்கு வந்து தம்மை காண்பிப்பார். அ அப்போ அதுல வந்து ஒரு வசனமும் இருக்கும். இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள் அப்படின்னு ஆ ஏசப்பா சொல்லுவார். அப்போ அந்த குத்து விளக்குகளின் மத்தியில ஏசப்பா இருக்கும்போது, அவர் என்ன சொல்றார்? அவருடைய சபை, அவருடைய மணவாட்டியாகிய சபையின் மத்தியில அவர் இருக்கிற மாரியும், அந்த மணவாட்டியின் சபையை அவர் வந்து குத்து விளக்கா, அவருக்காக ஒளி வீசுகிற குத்து விளக்குகளா அவர் வந்து ஆ சொல்லியிருப்பார். அப்போ அ நம்ம விளக்குன்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட ரிலேட் பண்ணிக்கலாம். அவருடைய சபைய வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த குத்து விளக்கோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஆ ஏன்னா வந்து பவுலும் அநேக இடத்துல வந்து அத பத்தி சொல்லியிருப்பாரு. ஆ 2 கொரிந்தியர் 4:7ல பார்த்தீங்கன்னா, ஆ நான் இத வாசிக்கிறேன் அந்த வசனம். ஆ. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்
பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்களோ எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். என்ன பொக்கிஷத்தை? ஆம், ஒளியை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய முகத்துல என்ன இருக்கு? தே தேவன தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. கிறிஸ்து யாரை வெளிப்படுத்தினார்? தேவனுடைய மகிமையை அவர் என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். அப்ப அந்த அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா? நம்ம இருதயங்கள்ல பிரகாசிச்சிருக்கிறார். அப்போ நம்ம வந்து நம்மளுக்குள்ள அந்த நம்ம மண்பாண்டமா இருக்கிற நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கிறார்? ஆம், கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களா நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளிய, கிறிஸ்துவின் ஒளிய, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை, அந்த வெளிச்சத்தை இந்த பூமியில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஆஹ், ஆஹ், விளங்க பண்ணுவதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? இந்த மண்பாண்டங்கள்ல அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் வந்து தேவன் நம்மளை வந்து ஒரு விளக்காக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கார்? நம்ம விசுவாசிகளாகி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம இருக்கிற இடத்துல நாம கிறிஸ்துவை வந்து இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறதற்கு தேவன் யாரை யூஸ் பண்ண விரும்புறாரு? நம்மளை தான் யூஸ் பண்ண விரும்புறாரு. நம்ம தான் கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? அவருடைய முகத்துல இருக்க அந்த தேவனுடைய மகிமையின் ஒளியை நம்ம தான் மற்றவர்களுக்கு நம்மளுடைய செய்கைகளின் மூலமாக, நம்மளுடைய அன்பின் மூலமாக, நம்மளுடைய நம்ம கிட்ட அவங்க என்ன பார்க்கணும்? கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பார்க்கணும். ஏன்னா அது உலகத்துல இப்போ இருக்கிற உலகத்துல அது இருக்காது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவர்கிட்ட இருக்கிற தாழ்மை, அவர்கிட்ட இருக்கிற ஆவின் கனிகள், அதையெல்லாம் யார் வெளிப்படுத்தணும்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம தான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தணும். மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? நம்ம லைஃப்ல அவங்க பார்க்கணும். அந்த ஏசப்பாவுடைய வெளிச்சத்தை நம்ம தான் என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். நாமளும் எல்லார போல நம்ம இருந்து நம்ம கிட்ட யாரும் எதுவும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலன்னா, அப்ப என்னது? நம்ம கிட்ட ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகுது. ஏன்னா தேவனுடைய சித்தம் அது கிடையாது. அவருடைய சித்தம் என்ன? நம்ம ஒவ்வொருவரையும் வெளிச்சமாக அவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஆம், அதே மாதிரி பிலிப்பியர் 2:14 பார்த்தீங்கன்னா, ஆம், ஆ, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆஹ் நாம தான் என்ன பண்றோமா? இந்த உலகத்துல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம். நாம தான் என்ன பண்றோம்? இந்த உலகத்திற்கு ஆஹ் ஒளியை கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் நம்மளோட சபையில கூட ஆஹ் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷன் காணப்பட்டது. ஒரு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆஹ் ஈஸ்பா என்ன சொல்லியிருப்பாரு? அவர் அந்த விஷயம்ல நிறைய கேண்டில்ஸ் அவங்க பார்த்த மாதிரியும், சில கேண்டில்ஸ் நல்ல பிரைட்டா பிரகாசிச்சுட்டு இருந்த மாதிரியும், சில கேண்டில் வந்து ரொம்ப கம்மியா லைட் கொடுத்துட்டு இருந்த மாதிரியும் ஆஹ் பார்த்தாரு. அந்த விஷயம்ல பார்த்தாங்களா? அப்ப அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விசுவாசிகள் சிலர் என்ன பண்றாங்க? காட்காக நல்லா பிரகாசமா
பர்ன் ஆகுறாங்க. லைட் நெறையா குடுக்குறாங்க. ஆனா சிலருடைய லைஃப் எப்படி இருக்கு? காட்காக அவங்க வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அ அந்த மாரி அந்த விஷன்ல அவங்க பார்த்தாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் லைட் குடுக்குறாங்க. பட் அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து ஒரு சில கேண்டில்ஸ் நல்லா பிரைட்டா பர்ன் ஆகுற மாரியும், சில கேண்டில்ஸ் வந்து டிம்மா பர்ன் ஆகுற மாரியும் அந்த விஷன்ல பார்த்தாங்க. ஸோ இது எதுக்குன்னா, நம்மளை நாமே என்ன பண்ணிப்போம், நிதானிச்சு பார்த்துப்போம். நாம வந்து கடவுளுக்காக நம்ம எப்படி பிரகாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம எவ்வளோ பிரகாசிக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அ யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காட் கூட ஆ ஆ நம்ம காட் கூட நம்ம செட் ரைட்டா இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருக்கு ஒபே பண்ணி நம்ம இருக்கும்போது, ஆ நம்ம லைஃப் மூலமா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அவருக்காக அதிகமா பிரகாசிக்கிற அதிக வெளிச்சத்தை குடுக்கிறதா நம்ம லைஃப் இருக்க முடியும். அதுதான் தேவன் வந்து விரும்புகிறார். ஆ இ இ இப் இதே நம்ம மத்தேயு 25வது அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன பேரபிள்ஸ்ல அந்த 10 கன்னிகைகள குறிச்சதான ஒரு பேரபிள் நமக்கு இயேசுப்பா சொல்லியிருப்பாரு. 5 கன்னிகைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆம் அந்த மணவாளனை சந்திக்கிறதுக்கு ஆம் அவங்க விளக்குகள எடுத்துட்டு போம்போது, கூட என்ன எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க, எண்ணெய்களையும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனா புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆ எக்ஸ்ட்ராவா ஆயிலும் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அது ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. அப்ப மணவாளன் வரும்போது, அம் எண்ணெய் கூட எடுத்துட்டு போயிருந்தவங்க அந்த விளக்கு வந்து அணையிற மாரி இருக்கும். அப்போ எண்ணெய கொண்டு போயிருந்தவங்க அந்த விளக்குல எண்ணெய ஊத்தி, அ அவங்க விளக்க பிரகாசிக்க செஞ்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க, மணவாளன சந்திக்க போயிடுவாங்க. யார் ப்ரிப்பேர்டா இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க அவங்க விளக்கு எண்ணெய் கொண்டு வராம இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க விளக்குகள்லாம் அணைஞ்சிட்டு இருக்கும். அவங்களால அந்த எண்ணெய் இல்லாததுனால, மணவாளன் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, அ மணவளனை சந்திக்க அவங்களால போக முடியாம போயிடும். அ அப்ப அப்ப இங்கேயும் என்ன பார்க்கிறோம், அந்த விளக்கு ஒவ்வொருத்தருடைய விளக்கு வந்து அ அ எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கு. சிலர் வந்து என்ன பண்றாங்க, எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறாங்க கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு. முழு ஆயத்தத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா சிலர் வந்து அ ஆயத்தம் இல்லாம என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. தேவையான எண்ணெய் இல்லாம, அவங்க விளக்கு பிரகாசிக்கிறதுக்கு பிரகாசிச்சுட்டு இருக்கா இல்லையான்ற அந்த ஒரு அ ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாம இருந்தாங்க. யாரோட விளக்கு நல்லா பிரகாசிக்கிற மாரி ஆயத்தமா இருக்கோ, அவங்க என்ன பண்ணாங்க, மணவாளன சந்திக்க போனாங்க. யாருடைய விளக்கு அணைஞ்சதோ, அவங்களால என்ன பண்ண முடியல, அ மணவாளன சந்திக்க போக முடியல. அப்போ அ இது வந்து அவருடைய பிலீவர்ஸ்க்கு தான் காட் என்ன பண்றார் சொல்றார். நம்ம வந்து நம்மளுடைய விளக்குகள் கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் எரிகிறதா அ என்ன பண்ணணும்? இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம அந்த விஷன்ல வந்து, அந்த குத்து விளக்குக்கு வந்து, அது பிரகாசிக்கிறதற்கு ஹெல்ப் பண்ணது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 என்ன ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்திலிருந்து வந்த எண்ணெய். அதுதான் என்ன பண்ணுச்சு, அந்த விளக்க வந்து எரிய வச்சுது. ஆ இது இது என்னன்னு நமக்கு அ என்ன பண்ணும், நமக்கு நல்லா தெரியும். அ அதாவது அந்த ஒலிவ எண்ணெய் எத குறிக்கும்? ஆம் அந்த அந்த தரிசனத்திலே அந்த தூதன் என்ன சொல்லுவாரு, "இந்த ஒலிவ மரம் வந்து தேவ சமூகத்திலிருந்து அபிஷேகம் பெற்றவர்கள்" அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேவன் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொருவரையும் நம்மள என்ன பண்றார், அந்த அ தாவீது ராஜா சொல்லியிருப்பார், "என் தேவனுடைய ஆலயத்திலே நான் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். என் தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பி இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒலிவ மரம்ன்னு நம்ம பார்க்கும்போது, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது அது என்ன கொடுக்குது? ஒலிவ எண்ணெய கொடுக்குது. அதுகிட்ட என்ன இருக்கு? ஒலிவ எண்ணெய் இருக்கு. ஆ அப்போ நம்ம தேவன் வந்து நம்மள வந்து என்ன பண்ண விரும்புகிறார்? ஒரு பச்சையான ஒலிவ மரத்தைப் போல தேவன் வந்து என்ன பண்றார்? ஆ நாட்ட விரும்புகிறார். அப்புட்ன்னா என்னன்னா, நம்ம வந்து ஆ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களா இருக்கிறோம். ஆ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் நமக்கு என்ன பண்றார்?
தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணுகிறார்? நமக்கு தருகிறார். நம்ம கூட வந்து வாசம் பண்ணும்படியாய், நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட என்ன பண்றார்? இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு, அ தேவனுடைய ஆவிக்கு தேவனுடைய ஆவியோட நம்ம என்ன பண்ணணும்? அ இயேசு கிறிஸ்துவைப் போல அ நம்ம ஒருமனப்படும்போது, அ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்போது, பரிசுத்தனோட அபிஷேகத்தில நம்ம நடக்கும்போது, அ அது அது வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விளக்கு பிரகாசிக்கிறதற்கு, அந்த ஒலிவ மரத்திலேருந்து வந்த அந்த எண்ணெய் என்னது ரொம்ப ரொம்ப தேவையுள்ளதா இருக்கு. அந்த எண்ணெய் இல்லாம என்ன பண்ண முடியாது? அந்த விளக்கினால என்ன பண்ண முடியாது? பிரகாசிக்க முடியாது. அதே மாரி நாம கர்த்தருக்காக பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தரிசனத்தில நம்ம பார்த்தோம். அ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாமே தேவன் வந்து அ எல்லாவற்றையும் செய்கிறவர் யாரு? கர்த்தர். நமக்குள்ள வந்து அ நம்மளை பிரகாசிப்பிக்க செய்கிறவரும் யாரு? கர்த்தர் தான். நம்ம கர்த்தருக்காக நம்ம ஒளி கொடுக்கணும்னா, அத நம்மளால எப்படி கொடுக்க முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள கிரியை செய்து, நம்மள என்ன பண்ண முடியும்? அவருடைய அபிஷேகம் தான் நம்மள என்ன பண்ண முடியும்? அ கர்த்தருக்காக நம்மளை பிரகாசிக்க செய்ய முடியும். அவருடைய அபிஷேகம் தான் நம்மள என்ன பண்ண முடியும்? அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வைக்க முடியும். அப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்தாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய், ஆ பரிசுத்தாவினுடைய நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாய், ஆம் ஆவினால் ஆவினால் நிரப்பப்பட்டு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். பரிசுத்தாவினால் நம்ம நடத்தப்படணும். அவருடைய அவர் அவர் அவரால நம்ம என்ன பண்ணப்படணும்? ஆ நிரப்பப்பட்டு நம்ம நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம். ஏன்னா, அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்காக நம்மளால ஒளி கொடுக்க முடியும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றத நம்ம பார்க்க முடியுது. ஆ ஸோ இந்த தரிசனம் வந்து அ காட் வந்து அந்த 2ஆம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக அந்த தரிசனத்தை காண்பிச்சு அவங்கள ஊக்கப்படுத்தினார். ஆ தேவன் என்ன பண்ணாரு? அந்த 2வது ஆலயத்தோட மகிமை முந்தின ஆலயத்த விட அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அந்த ஆலயம் வந்து ரொம்ப ஒரு ஆ இன்சிக்னிஃபிகன்ட்டா தெரிஞ்சது. ஏன்னா, சாலமன் கட்டின ஆலயம் வந்து ரொம்ப பொன்னினால பயங்கரமா அது வந்து பார்வைக்கு இத விட என்ன ப்ளஸ் ரொம்ப மகிமையா இருந்திருக்கலாம். ஆனா, அதுக்கு அடுத்து இவங்க கட்டின ஆலயம் வந்து அ அவ்ளோ ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அத கட்டாம இருந்திருக்கலாம். ஆனா, அ இதுக்கு இந்த ஆகாய், இந்த சகரியா, அந்த தீர்க்கதரிசிகள் மூலமா காட் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த ஆலயத்தோட மகிமை பெருசா இருக்கும். ஏன்னா, இந்த ஆலயத்துக்கு யார் வந்தா? ஏசு கிறிஸ்து வந்தார். ஏசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்குள்ள இவங்க கட்டின இந்த ஆலயத்துக்குள்ள யார் வந்தா? தேவனே அவர் என்ன பண்ணாரு? மனிதனா இயேசு கிறிஸ்துவா இந்த பூமிக்கு வரும்போது, அவர் இந்த ஆலயத்திற்குள்ள தான் என்ன பண்ணாரு? இந்த 2வது கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ள தான் அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்தாரு. அப்ப அவங்க கட்டுற அந்த 2வது ஆலயம் வந்து இன்சிக்னிஃபிகன்ட் இல்ல, அப்படின்னு அவங்களுக்கு காண்பிக்கும்படியா, தேவன் எப்படிப்பட்ட கிரியை அவர் செய்யப் போறாரு? அ அ அந்த ஒலிவ ஒலிவ மரங்கள்லேருந்து எண்ணெய் வருகிற மாரி, தேவனுடைய அபிஷேகம் வந்து நிரப்பப்பட போறது போல, எவ்வளோ குத்து விளக்குகள் நெறைய எரியிற மாரிலாம் அவருக்கு காண்பிச்சது. தேவன் என்ன பண்ண போறார்? இந்த ஆலயம் கட்டப்பட்டு, அதன் மூலமா இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு வந்து, தேவன் என்ன செய்ய போறார்? அவருக்காக அநேக விளக்குகள் எரியும்படியான ஒரு செய்கையை செய்யப் போறாராம். அந்த பெந்தகோஸ்தே நாள்ல என்ன ஆச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லார் மேலயும் என்ன பண்ணாரு? அவருடைய சீஷர்கள் மேலலாம் அளவில்லாமல் அவர் வந்து நிரப்பப்பட்டாங்க. அ அந்த நாள் முதற்கொண்டு சபையில என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாரு? அ அளவில்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய விசுவாசிகளாகிய நமக்கும் என்ன பண்ணாரு? அருளப்பட்டார். ஸோ அப்போ அதையெல்லாம் டினோட் பண்ற மாரி தான் என்ன பண்ணாரு? காட் வந்து சகரியாக்கு அந்த விஷன காண்பிச்சார். ஸோ இந்த நாளிலும் நாம என்ன பண்ணணும்? அ காட் கிட்ட அ அந்த ஒரு அ அந்த பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல்ல, அ அபிஷேகத்தில நிரப்பப்பட்டவர்களா நாம ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்காக நம்ம
பிரகாசிக்கிறவர்களா, ஒளி கொடுக்கிறவர்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.